வணக்கம் நண்பர்களே. நமது வெராண்டா ரேஸில் ஆன்லைன் நண்பர்களுக்காகவே ஆன்லைனில் யார்னா அட்மிஷன் போட்டிருக்கீங்களோ, அதாவது இப்போ உங்களுக்கு தமிழ் கிளாஸ் முடிஞ்சிருக்கும். தமிழ் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா பார்ட் வைஸில் உங்களுக்கு பார்ட் ஏ இலக்கணம், அதே மாதிரி இலக்கியம், பார்ட் சி தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அந்த டாபிக்னால் முடிஞ்சிருக்கும். அப்படி இந்த தமிழ் முடிந்தவர்களுக்கு, அதாவது இதற்கு முன்னாடி இலக்கு 180 இலக்கு 180ன்னு சொல்லி இதற்கு முந்தைய பேட்ச்லனா நிறைய பேர் போயிருப்பாங்க. அதற்கு அடுத்து இருக்கக்கூடியவங்க, அதாவது ஏப்ரல் 12 இருந்து இதில் நான் போட்டிருக்கேன். ஏப்ரல் 12 பேட்ச்லேருந்து ஏப்ரல் 12லேருந்து ஏப்ரல் 26, அடுத்து மே 10, மே 24, அடுத்து ஜூன் 7, ஜூன் 21 வரும். ஜூலையில் ஒரு 3 பேட்ச் வரும். ஜூலை 5, ஜூலை 19, அடுத்து ஜூலை 31, சரிங்களா? அடுத்து ஆகஸ்ட் 14, ஆகஸ்ட் 30, செப்டம்பர் 13, செப்டம்பர் 27, அக்டோபர் 11, அதில் அக்டோபர் 25. இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் பார்ட் வைஸில் கம்ப்ளீட் ஆகிருக்கும். தமிழ் பார்த்தீங்கன்னா பார்ட் வைஸில் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு சொல்லி கம்ப்ளீட் ஆகிருக்கு. இதில் ஒன்றே ஒன்று, இந்த அக்டோபர் 25 பேட்ச் இருக்கீங்களா, இந்த அக்டோபர் 25 பேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ உங்களுக்கு இன்னும் போயிருக்காது. பார்ட் ஏ போயிருக்காது. அதுக்கு தனியாகவே ஸ்பெஷல் கிளாஸ் உங்களுக்கு நான் போட சொல்கிறேன். உங்களுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸ் போட சொல்கிறேன். இப்போ இந்த ஏப்ரல் 12லேருந்து அக்டோபர் 25 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுமார் 1680 ஸ்டூடெண்ட் இருக்கீங்க. எவ்வளோ இருக்காங்க? 1680 ஸ்டூடெண்ட். அதாவது மார்னிங் பேட்ச் மட்டும், இது மார்னிங் பேட்ச் மட்டும் இருக்கக்கூடியவங்க. நம்மளுக்கு இப்போ வரக்கூடிய தேர்வுகளில் என்ன ரொம்ப முக்கியம்? தமிழ் ரொம்ப முக்கியம். அப்போ தமிழில் எந்த அளவுக்கு நம்ம மார்க் எடுக்கிறோமோ நம்ம போஸ்டிங்கை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அப்போ உங்களுக்காகவே தமிழ் ஒரு ஸ்பெஷல் செஷன் உங்களுக்கு கொண்டு போகிறோம். ஏன்னா அந்த ஏப்ரல் 12க்கு முன்னாடி இருக்கக்கூடிய பேட்ச்சு, ஏப்ரல் 12க்கு முன்னாடி இருக்கக்கூடிய பேட்ச்சு உங்களுக்கு இலக்கு 180ன்னு சொல்லி போயிருக்கும். என்ன போயிருக்கும்? இலக்கு 180 அப்படின்னு சொல்லி போயிருக்கும். அதே கான்செப்ட் தான், அதே கான்செப்ட் தான் இப்போ உங்களுக்கு ஏப்ரல் 12லேருந்து அக்டோபர் 25 வரைக்கும் போக போகுது. இது எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இதற்கு பேர் என்ன மாதிரி பேர் வச்சுருக்கோம்னா வைகறை தமிழ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்கோம். இதுக்கு பேர் எப்படி வச்சுருக்கோம்? வைகறை தமிழ்னு சொல்லி உங்களுக்கு பேர் வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் மார்னிங் பேட்ச் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பேட்ச் இப்போ செப்டம்பர் 27 இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த செப்டம்பர் 27க்கு உங்களுக்கு மார்னிங் பேட்ச் ஃபோல்டர் ஓப்பன் ஆகும்ல, அதே மாதிரி உங்களுக்கு வைகறை தமிழ்னு சொல்லக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணும். என்ன மாதிரி? வைகறை தமிழ்னு சொல்லக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுவோம். இந்த கிளாஸஸ் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா ரெக்கார்டடாகவே உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தமிழ் கிளாஸஸ் லைவாக போயிடுச்சு. பார்ட் ஏ போயிடுச்சு, பார்ட் பி போயிடுச்சு, பார்ட் சி போயிடுச்சு. அப்போ உங்களுக்கு ரெக்கார்டடாகவே 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கும். இது காலையில் 5 மணிக்கு நீங்கள் பண்ணக்கூடிய வேலை. எக்ஸாமில் கிளியர் பண்ணணும்னா சிலதை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அதிகாலையில் 5 மணிக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து பாருங்கள், பள்ளி புத்தகம் வாரியாக செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கோம்? பள்ளி புத்தகம் வாரியானா 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும், 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இயல் வயசில் பாருங்கள், இயல் வயசில் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். இயல் வயசில் உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட் நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு இயல், 6ஆம் வகுப்பில் முதல் இயல், சரிங்களா? ஃபஸ்ட்டு டேர்மில் முதல் இயல் உங்களுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவுக்கு கீழேயே 6th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு ஒன்லைனர்னு சொல்லக்கூடியது இருக்கும். 6th ஸ்டாண்டர்டுக்கு இப்போ 6th எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 பக்கம் ஒரு 80 பாயிண்ட். நீங்கள் இந்த 80 பாயிண்ட் நீங்கள் படிக்கிறீங்களோ இல்லை இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அது உங்களுடைய விருப்பம், சரியா? இந்த வீடியோவில் எப்படி இருக்கும்? அந்த பள்ளி புத்தகத்தில் என்னென்ன வார்த்தைகள் இருக்குது வரி வரியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதற்கு அடுத்து நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒன்லைனர் அதில் படிச்சிருப்பீங்க. இதற்கு அடுத்து உங்களுக்கு ஒரு இயல் வயசில் டெஸ்ட் இருக்க போகுது. ஒரு இயல் வயசில் உங்களுக்கு டெஸ்ட் இருக்க போகுது. இப்போ 6th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வைகறை தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். வைகறை தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் உள்ளே போனீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் 6ஆம் வகுப்பு இயல் 1, 6ஆம் வகுப்பு இயல் 1ன்னு சொல்லி ஒன்று ஃபோல்டர் ஓப்பன் ஆகிருக்கும். இந்த ஃபோல்டருக்குள்ள போனீங்கன்னா இந்த 6ஆம் வகுப்பு இயல் 1க்கான பள்ளி புத்தகத்தில் இருக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பாங்க. நல்லா கவனிச்சுக்கிறங்க, வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லைனர்னு சொல்லக்கூடியது போட்டிருப்பாங்க. அந்த பாடத்துக்கான 6ஆம் வகுப்பு முதல் இயலுக்கான ஒன்லைனர் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதற்கு கீழே அந்த 6ஆம் வகுப்பு முதல் இயல் அதற்கான டெஸ்ட் உங்களுக்கு போட்டிருப்பாங்க, சரியா? எந்த அளவுக்கு நீங்கள் தமிழில், ஏன்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் நீங்கள் படிக்கும் பொழுது இதற்கு முன்னாடி நீங்கள் பார்ட் வைஸில் படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு லைவ் கிளாஸில் பார்ட் வைஸில் போயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்பவே தமிழ் பொறுத்தளவு கட்டாயம் 95 மார்க்கு மேலே எடுக்கலாம், சரியா? எந்தெந்த பேட்சுக்கு போக போகுது அப்படின்னு சொல்லி நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன்.
உங்களுக்கான மென்டார்ஸும் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஏப்ரல் 12 பேட்ச்லேருந்து அக்டோபர் 25 பேட்ச் வரைக்கும் இருக்கும். இந்த அக்டோபர் 25 பேட்சுக்கு பார்ட் ஏ இலக்கணம் மட்டும் போயிருக்காது. உங்களுக்கு இலக்கணத்துக்கு ஒரு ஸ்பெஷல் கிளாஸஸ் நான் கண்டிப்பாக போட சொல்கிறேன். அப்போ நீங்கள் கண்டிப்பாக இந்த பேட்ச் எல்லாருமே பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி முடிச்சிட்டிங்க. சிலபஸ் வைஸில் முடிச்சிட்டிங்க. உங்களுக்கு பள்ளி பாடப்புத்தகம் மாதிரியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் இருக்க போகுது, வீடியோ இருக்க போகுது, ஒன்லைனர் இருக்க போகுது. இதுதான் வைகறை தமிழ் அந்த பேட்சுக்கான ஒரு அப்டேட். ரொம்ப முக்கியமானது. காலையில் 5 மணிக்கு நீங்கள் எடுத்த உடனே வீடியோ பார்க்குறீங்க. எடுத்தோடனே காலையில் 5 மணிக்கு உங்களுக்கு வீடியோ ஓப்பன் ஆக போகுது. ஒரு 1 மணி நேரம் இருக்கும், 45 மினிட்ஸ் இருக்கும். அந்த 1 மணி நேரம் வீடியோ பார்க்குறீங்க. அதுக்கு கீழே வந்து அதற்கான ஒன்லைனர். இல்லை சார் நான் வீடியோ பார்க்குறதுக்கு எனக்கு டைம் இல்லை சார் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அதற்கான ஒன்லைனர் நீங்கள் படிக்க போகிறீங்க. அதுக்கு கீழே வந்து அந்த இயலுக்கான தேர்வு டெஸ்ட் இருக்க போது அதை எழுத போகிறீங்க. ஓகேவா? இதுதான் நம்ம அடுத்து கொண்டு போகக்கூடிய வைகறை தமிழுக்கான ஒரு முக்கியமான அப்டேட். சரியா? ஓகே, நன்றி. வணக்கம் நண்பர்களே. நன்றி.